பெர்சன்டேஜ்ல எக்ஸாம்ஸ்ல ரிப்பீட்டா கேட்கக்கூடிய ஒரு சில முக்கியமான கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் சம் பாருங்க. பேசிக்கா பெர்சன்டேஜ்ல ஒரு கொஸ்டின் கேட்கணும்னா இந்த மாதிரி தான் கேட்பாங்க. ஒரு எண்ணின் 30% என்பது 120 எனில் அந்த எண் யாருன்னு கேட்குறாங்க. பெர்சன்டேஜ்ல இந்த மாடல் சம் கேட்டாங்களா எப்படி குயிக்கா சால்வ் பண்ணலாம் பார்க்கலாம். கொஸ்டின்ல ஒரு எண்ணின் 30% என்பது 30% என்பது 120 அப்படிங்கிறாங்க. ஸோ அந்த எண் யாருன்னு கேட்குறாங்க. ஸோ அந்த எண் அப்படிங்கிறது எப்பவுமே அந்த எண் அப்படிங்கிறது 100%. ஸோ அப்போ 30%க்கு 120னா 100%க்கு என்ன? இதை அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. கிராஸ் மல்டிப்ளை பண்ணோமா எப்பவுமே பாருங்க ரெண்டு வேல்யூ, இந்த ரெண்டு வேல்யூ கிராஸா வர வேல்யூ பார்த்தீங்கன்னா நியூமரேட்டர்ல வரும். அதாவது 100% இன்ட்டு 120 வகுத்தல் இங்க 30%. சிங்கிளா வர வேல்யூ பார்த்தீங்கன்னா டினாமினேட்டர்ல வரும் 30%. சதவீதம் 0, சதவீதம் 0 கேன்சல் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் 120 மூணால கேன்சல் பண்ணா 40, 40 இன்ட்டு 10 = 400. ஸோ அந்த எண் பார்த்தோம்னா 400. ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதே கொஸ்டின் நம்ம இன்னொரு மெத்தட்லயும் சால்வ் பண்ணலாம். அதை என்ன சொல்றாங்க, ஒரு எண்ணின் 30% என்பது 120 அப்படிங்கிறாங்க. அப்ப அந்த எண் யாருன்னு கேட்கறாங்க. இந்த மாடல் சம் கொடுத்தாங்களா. ஸோ மதிப்பு என்ன சொல்லியிருக்காங்க 120. 120 பெருக்கல் ஸோ கொடுத்துருக்கிற பர்சன்டேஜ் என்னது 30%. அப்போ 30% அப்படிங்கிறது 30 வகுத்தல் சதவீதத்துக்கு 100 ரைட் பண்ணுவோம். இது அப்படியே ரிவேர்ஸில் 100 வகுத்தல் 30. ஸோ கேன்சல் பண்ணோமா 4 4 × 100 = 400. அந்த எண் பார்த்தோம்னா 400. ஸோ உங்களுக்கு எது கன்வீனியன்ட் இருக்கோ அந்த மெத்தட் அப்ளை பண்ணுங்க. ஸோ சேம் ஆன்சர் தான் வருது பாருங்க. அதே மாதிரி இந்த சம் பாருங்க. ஒரு எண்ணின் 55% என்பது 385 எனில் அந்த எண் யாருன்னு கேட்குறாங்க. இதே மாதிரி இந்த சம் சால்வ் பண்ணிக்கிற ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. இந்த சம் ப்ரீவியஸா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க.